Hello friends, welcome to vettu thottam vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து சீசனுங்க. இது வந்து பக்கத்தோட்டத்தில் இருக்குது. அந்த மரம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்குது. அதே மாதிரி எறும்பும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க. நல்லா கொத்து பிடிச்சிருக்குது. வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து பச்சை கலரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாணிக்குழி வந்து இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. இப்போது அதெல்லாம் வலிச்சிட்டு எல்லாம் காட்டுக்குள்ளே போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்றைக்கி சாணிக்குழியில் வலிக்கும் போது சிறுசாக இருந்தது இந்த அரசாணிக்காய். இப்போ இதில் எத்தனை காய் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று குட்டியாக இருக்குது, இங்கே ஒன்று பெருசாகவே இருக்குது. நான் 2 தான் பார்த்துருந்தேன், இன்றைக்கி இந்த காய் நான் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் மஞ்சள் கலரில் ஆகும். இப்போ பாதி பச்சையும் பாதி மஞ்சளாகவும் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குன்னு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல 1 2 3 காய் இருக்குது. இன்னும் பார்க்கலாம் இருக்கான்னு. பூக்கள் பார்த்திங்கன்னா வச்சுருக்குது. சீசனுக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சீசன் இல்லை, தானாக முளைச்சது. இப்போ பார்த்திங்கன்னா 3 காய் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. 3 காய் இப்போ வச்சுருக்குது. இது எல்லாமே நான் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காட்டுறேங்க. ஏற்கனவே அறுவடை பண்ண இல்லைங்களா, அது வந்து ஒரு 4-5 காய் 10-11 காய் வச்சுருந்தோம், அறுவடை பண்ணினோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 4 5 6 காய் இருக்குது. இல்லை வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்ட சொந்தக்காரதுக்கு. மீதி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 காய் இருக்குது. இது கிட்டத்தட்ட அறுவடை பண்ணி ஒரு 2-3 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து அடியில் ஈரம் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சாக்கு மட்டும் விரிச்சு விட்டு அது மேலே பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. சாயங்கால டைம் ஆயிடுச்சு, இடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ 2 மாடு மட்டும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன் கருப்பனையும் சிவனையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணி வலிக்கிறதே கொஞ்சம் கம்மியாக இருக்குச்சு. இல்லைன்னா 4 பேர், அங்கே ஒருத்தன் இருக்கான், இங்கே இருக்கான் ஒருத்தன், 5 பேர் இருந்தாங்க. இப்போ 2 பேர்த்த கொடுத்தோன்னதே இப்போ 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னுமே இதை வந்து இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே கன்று போட்டுருவா. பார்க்கலாம், கெடேரி கன்று போடுவாளா காலக்கன்று போடுவாளான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய் செடி, செர்ரி டொமேட்டோ, அப்புறம் கத்திரிக்காய், மிளகாய் எல்லா நாற்றுமே விட்டுருந்தோம். இப்போ அந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னே. ஒரு இடத்துல க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இன்னொரு இடத்துல இந்த மாதிரி நல்லா குறையேறிடுது. இன்றைக்கி வந்து இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். சுத்தமாக இந்த களைப்பிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு எப்படி இருக்கிறதுங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம் பாருங்கள். என்னம்மா
என்னது? ம் கொத்து எடுத்துட்டியா? எடுத்துக்குவியே. நாம் என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை நீ கரெக்டா செய்வியே. ஏன் நீ கொத்து வேண்டாம். இந்த இடத்துல நல்லா ஈரமா இருக்கு, கொத்த வேண்டியது இல்லை. அப்படியே கையில் கொடுங்கனாலே வந்துடும். அம்மா தள்ளிக்கே. பாப்பா அந்த சைடு போ. பாப்பா அந்த சைடு போகணும். நீ கொத்துல விளையாடு. பாத்து காலைக்கு இது வெட்டிக்காது. பாத்தி நீ நீ பில்லு கொத்துறியா? ஏன் மண்ணா? ஆமா மண் அப்பமாச்சு. என்ன பண்ற? நான் வேண்டாம், நான் பிடுங்கிட்டு வரேன். அங்கே நீ வேண்டாமா? நீ இன்னும் பெரிய பிள்ளையாகணும். நீ கொத்துறியா? தள்ளிக்க. கால் மேல ஈர் போட்டுக்காது. என்ன மண்ணு? அவ்வளோதான். என்ன வெட்டி வச்சு? ஐயோ வேண்டாம், கால் மேல போட்டுக்கணும். கொண்டா போதுமா? போது, செப்பல் போடு. போலாம் நீ. அவ்வளோதான், எல்லாம் வெட்டியாச்சு. போது, செப்பல் போடு. சரி, அடுத்த டைம் வெட்டலாம். ஆமா. வேண்டாம்மா, நாளைக்கு வெட்டலாம். பாப்பா நாளைக்கு வெட்டிட்டு நாளைக்கு வெட்டலாம். இன்னைக்கெல்லாம் வெட்டியாச்சு. தள்ளிக்க போலாம். நட அவ்வளோதான். இன்னைக்கெல்லாம் வெட்டியாச்சு. நட போலாம். முடிஞ்சது, முடிஞ்சு. காணோம். பிள்ளை எல்லாம் வெட்டியாச்சு நீட்டா. பில்லு எல்லாமே சுத்தமாக பிடுங்கியாச்சு. இப்போ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இல்லை எந்த செடி எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியல. களைப்பில் தான் நிறைய இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் செடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் நல்லாவே பிஞ்சு வச்சுருந்தது. நம்ம கருப்பனை கொடுக்குற போகிற அன்னைக்கு, அந்த அன்னைக்கு காலையில் இந்த இடத்துல தான் கட்டியிருந்தோம். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கட்டியிருந்தோம். இந்த பிள்ளை இதை வந்து நல்லா சாப்பிட்டான். ஒரு 3 கனவில் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு வந்து வச்சிருந்துச்சு செடி அவரை. அது எல்லாமே கடிச்சிருச்சு. இன்னும் அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே காஞ்சிருக்குது பாருங்கள். இந்த இடம் எல்லாமே இந்த ஒரு 3 இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா தின்னுட்டு போயிட்டான் கருப்பை. அப்புறம் மீதி இருக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து போட்டது. அது இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் அரும்பு வச்சுருக்கு. இன்னும் பூக்கள் வந்து பூக்கலை. இந்த இடத்துல ஒரு செரி டொமேட்டோ வந்து ஒரு 2 செடி அப்படியே விட்டுட்டேன். இந்த இடத்துல அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கோல் ஒன்று கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கிரிப் அதுலேயே வந்துக்கும். அதனால் ஒரு 2 செடி இதே இடத்துல இருக்குதுன்னு சொல்லி விட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போன சீசனில் இந்த கோழிக்கொண்டை வந்து இருந்தது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த விதை விழுந்து இந்த இடத்துல ஒரு 2-3 செடி வந்து முளைச்சிருக்குது. கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் கலரு
அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த வரி கத்திரி நம்ம தோட்டத்துக்குள்ளே நடவு செஞ்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் இப்போ பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சது நம்மளுக்கு பிஞ்சே வச்சுருக்கு. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே நீ எடுத்து தனியாக நடலாம். இது வந்து நீ தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் இதெல்லாம் நட்டு வைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சமாக மிளகா இருக்குது. ஒரு 2-3 மிளகாய் செடி தான் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா இதே இடத்துல கொஞ்சமாக வச்சு விட்டுறலாம். அப்புறம் இது வந்து சிவப்பு தண்டு கீரை. இது வந்து விதைக்காக விட்டு அப்படியே அந்த இடத்துல இருக்கட்டுன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 முலாம்பழம் 4 செடி 5 செடி முளைச்சிருக்கு. உள்ளே இப்போ பிடுங்கும்போது இந்த பிள்ளையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுது. இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. இங்கே ஒன்று பூவே வச்சுருக்கு. அது எப்படி வருதுன்னு தெரியல. இது இங்கேத்த போய் வருதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்குது. இது எங்கே போய் வரப்போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி ஒன்று இருக்குது. இதுவுமே சிறுசுலேயே பூ வச்சுருக்கு. இங்கே ஒன்று முளைச்சிருக்கு. இந்த இடத்துலையும் ஒரு 5 செடி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மணத்தக்காளி கீரை செடி இருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று முளைச்சிருக்கு. அதே தான் முலாம்பழம். அடுத்தது நம்மளோட கோவக்காய் கொடி. ஒரு குச்சி ஒன்று நெட்டு வச்சேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த கொடி வந்து நல்லா பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. இனி அதில் அப்படியே பார்த்திங்கன்னா இதில் பழது போய்க்கும். கிழங்கு தான் வந்து தளைஞ்சிருக்கு. அந்த கொடி வச்சது வந்து எதுவுமே தலையில் காஞ்சு போயிடுச்சு. கிழங்கு ஒரு சின்ன கிழங்கு ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட்டப் மாதிரி தாங்க, சின்ன ஒரு வாய்க்காலாட்ட வச்சு விட்டு இந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொரக்காய் கொடியும் பீக்கங்காய் தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த மண் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த தேங்காய் மரத்தோட நிழலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதுனால நாற்று விடுறதுக்காக இந்த இடத்த மட்டும் வச்சுருக்குறேன். அதனால் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்று மட்டும் விட்டுட்ருக்கேன். கூடவே இந்த 1-2 செடி முளைக்குதா முளைக்கலையா அப்படின்னு ட்ரையல் பார்க்குறதுக்காக நெட்டுனது பழைய விதையாக இருந்தது. அது நல்லாவே முளைச்சி வந்துருந்துச்சு. ஒரு 3 செடி இருந்தாலே போதும். நம்மளுக்கு செடி அவரைகள்லாம் நல்லா கொத்தாக காய்க்கும். கூடவே நம்மக்கிட்ட அந்த சிவப்பு பட்டை அவரை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் இது கொஞ்சம் கிடச்சதுனாலுமே போதும். ஒரு நாள் சமையலுக்கு வந்து வரும். அதனால சரின்ட்டு அந்த ஒரு 4 செடியை மட்டும் வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன செட்டப் தான், ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே காலையில் டைமில் பல் விளக்கிட்டே வந்து பார்த்துட்டு போயிடுவேன் இந்த இடத்தையெல்லாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த இடத்த வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 10-15 நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் போல் மறுபடியும் பில்லு வந்துடும். இதே வேலை தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங். நன்றி நன்றி. உன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நானா? பாய் சொல்லிடு. இல்லை பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். பாய் சொல்லு. பாய்.